சொல்றாங்க. பனை அப்புறம் அதுல இருக்க கருப்பட்டி எப்படி உருவாக்குறாங்க, கலப்படம் இல்லாம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது நம்ம ஃபேமிலியோட குட் டைம் மூவி. பனையை பத்தி ரொம்ப சொல்றாங்க. இப்ப எங்களை மாதிரி ஜென்ரேஷனுக்கு பனையை பத்தி தெரிய வாய்ப்பே இல்லை. நாங்களாம் கிராமத்துக்கு போனாதான், சென்னை சிட்டில பனையை நாங்க பார்த்ததே கிடையாது. கிராமத்துல போனாதான். ஸோ அது இப்ப போய் பார்த்தோம்னா அது பனைமரம் எப்படி வருது, அதுல என்னென்ன பண்றாங்க, எத்தனை வகை இருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இல்ல அது வந்து கலந்துதான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எமோஷன் போனாலும் திடீர்னு ஒரு காமெடி சீன் இருக்கு. ஸோ அண்ணாச்சி இருக்காங்க, கஞ்சா கருப்பண்ணா இருக்காங்க. ஸோ எல்லாருமே நல்லா தான் பண்ணாங்க. நல்ல ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுவும் வில்லன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணாங்க. மியூசிக்கை நம்ம இளையராஜா சார் சொல்லவே வேண்டாம், அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹீரோயின் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் படமா இருந்துச்சு நான் கேள்விப்பட்டோம். ஸோ இதனால அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் ரொமான்ஸும் சரி பாட்டும் சரி எல்லாமே நல்லா தான். ஸ்டோரி அது ஒரு வில்லேஜரோட ஸ்டோரி தான், அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. எல்லாமும் இருக்கு, எல்லாமும் பார்க்கலாம், எல்லாரும் ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். அது இல்லாமல் ஒரு மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கு. ஒரு வில்லேஜ் சைடில் இருக்கு பார்க்குறோம். எப்படின்னா நம்மளுடைய டிஎனோட இது ட்ரீன்றதால அது பனை மரத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அது ஒரு மீனிங்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த பனை மரத்தை எப்படிலாம் இப்போத்தியோட ஜென்ரேஷன் வந்து அதை பார்க்க மாட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம இப்போ அது எப்படிலாம் காப்பாற்றணுன்றது வந்து அந்த ஒரு ஸ்டோரியா இருக்கு. நல்லா இருக்கு, நாங்க பார்த்துருக்குறோம், அதனால தெரியும். பனைமரம் இப்போ வந்து புதுசா பனை ஏறுறாங்கிறது பயணி எப்படி ஏறுவாங்க இறக்குவாங்கங்கிறது யாருக்குமே தெரியாது. அது வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு அது புதுசாக தான் இருக்கும். அதனால பயணி அந்த கருப்பட்டி வந்து எப்படி யூஸ் ஆகுது, எந்த மருத்துவ வளத்தில் அது எவ்வளோ சிறந்ததுங்கிறது எல்லாமே தெரியணும். அதுக்காக இதை எடுத்திருக்காங்க. இன்னும் இது மேற்கொண்டு என்ன எடுத்து அந்த அதில் உள்ள மருத்துவத்தெல்லாம் மக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். மக்களுக்கு என்ன இது வந்து பணம் எப்படி ஏறுறாங்க இறக்குறாங்க காய்க்கிறாங்கிறது ஒருத்தருக்குமே தெரியாது. தெரியாதவங்களும் பார்த்தா அவங்களுக்கு புதுசாக தெரியுது. பனை ஏறும் தொழிலாளர்களும் பனை வெள்ளத்தை பணத்தை பற்றி அந்த பனை மரத்தை பற்றி நல்லா சொல்லியிருக்காரு. பாட்டு நல்லா இருக்குது, 3 பாட்டும் கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஹீரோயினி வந்து தேன்மொழியான்றவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது. பனை படம் நல்லா இருக்குங்க. அதாவது பனை மரம்லாம் அழிஞ்சிட்டு வர்றதை பற்றி அவங்க வந்து ஒரு தெளிவாக கொடுத்துருக்காங்க, காட்டியிருக்காங்க. ஹீரோனி ஆக்டிங் வந்து செம்மையா இருந்துச்சு, செம்ம கியூட்டு. சொல்லப்போனால் பிச்சு உதறிட்டாங்க. கஞ்சா கருப்பு அவர் வந்து அப்போ வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போறாரு. அந்த ஆட்சி கேரக்டர்லாம் சூப்பரா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. இதனால என்ன மெசேஜ் வந்துருக்குன்னா, பனை மரத்தை காப்பாத்துறது, அந்த தொழில் செய்யறவங்களோட வாழ்வியலும் இதெல்லாம் வந்து நல்லா எடுத்து காட்டியிருக்காங்க. நல்ல ஒரு ஃபீல் படம். இப்போ இருக்கிற காலத்துல மரம் இருக்க ஒரு சில இடத்துல மரம் எல்லாம் பார்க்கறது கிடையாது. இப்போ இந்த இதில் பனையும் ஒன்று தான். அதுலேருந்து நம்ம வந்து இப்போ என்ன பார்க்குறோன்னா, இப்போ முன்னாடி இருந்த காலத்துலேயும் இந்த காலத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய. முன்னாடிலாம் பனை இருக்குது, இப்போ வந்து கெமிக்கல்லாம் கலந்து பனையை வந்து விற்கிறானுங்க. அதை வந்து அதுலேருந்து மீண்டு வரணுன்றது தான் வந்து ஹீரோட வேலை. ஹீரோ வந்து அந்த கெமிக்கலை கலக்குறாங்களே அதுலேருந்து விடுவிக்கணும், அதுன்றது தான் கான்செப்ட். ஸ்க்ரீன் பிளேல ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பணமும் ஒருத்தர் வச்சு. மியூசிக் இளையராஜா சாங் பிராங்கா சொல்லணும்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிருக்கலாம். ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிருக்கலாம். மத்தபடி எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோயின் கிடையாது. ஹீரோயின் அது மட்டும் தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸ்கிரீன் பிளே எப்படி இருந்ததுன்னா ஒரு சீரியல் பாக்குற மாதிரி தான் இருந்தது. பட் கதை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும்.